யானைக்கும் அடிசருக்கும் என்பார்கள். மிகப்பெரிய ஜாம்பவான்களெல்லாம் கூட தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். என்ன, வெற்றி கொடுக்கின்ற அனுபவம் அது ஒரு விதம், தோல்வி கொடுக்கின்ற அனுபவம் மீண்டும் ஒரு வெற்றியை பெறுவதற்கான அனுபவம். அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அனுபவத்தை பெற்ற வகையில் தோல்வியும் ஒரு வெற்றியே. ஆக அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறையினர், பின்வரும் சந்ததியர்கள், இளைஞர்கள், அவர்களும் தனக்கு முன்னதாக ஏவிஎம் புரொடக்ஷன் போன்ற இன்னும் பல தொழில்துறையில் உள்ளவர்கள், அவர்கள் என்னென்ன அனுபவம் பெற்றார்கள், ஏன் வெற்றி பெற்றார்கள், சில நேரங்களில் ஏன் தோல்வியை தழுவினார்கள் என்று அவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டால் அடுத்த இளம் தலைமுறையினருக்கு தங்கள் வாழ்க்கையில் தோல்வியை தவிர்த்து கொள்ளலாம் அல்லது தோல்வியை குறைத்து கொள்ளலாம் இல்லையா? அதற்காகத்தான் ஏவிஎம் நிறுவனம் போன்ற மிகப்பெரிய அனுபவம் பெற்ற மிகப்பெரிய பலசாலிகள், மிகப்பெரிய புத்திசாலிகள், முயற்சியையே திருவினையாக கொண்டவர்கள், இவர்களும் பல நேரங்களில் வெற்றி பெற்றது போல சில நேரங்களில் தோல்வியை தழுவி இருக்கிறார்கள்.